So let's continue with our next part of the revision where we'll cover the rest of the sections which are there in this particular chapter, right? So next we have to importantly cover section number 25, that is deemed prospectus. Deemed abdina, idu prospectus abdina, it will be considered, it will be deemed to be a prospectus. When will you deem something as a prospectus abdina? Where a company allots any security with a view that such security shall be offered to the public for sale அப்படினா இப்ப ஆக்சுவலி நம்ம நேத்துக்கே படிச்சோம் செக்ஷன் நம்பர் 34 35 447 அப்படின்னு நிறைய செக்ஷன்ஸ் படிச்சோம். கிரிமினல் லைபிலிட்டி, சிவில் லைபிலிட்டி அண்ட் ஃப்ராடுக்கு செக்ஷன்ஸ் படிச்சோம். இப்போ ஒரு கம்பெனி என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நான் டைரக்டா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி அதுல ஏதோ தெரியாம தப்பா எழுதிட்டேன் அப்படின்னா இவனுங்க என் மேல சிவில் லைபிலிட்டின்றானுங்க, கிரிமினல் லைபிலிட்டின்றானுங்க, 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கு போகணும் 447ல அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ வாட் ஐ வில் பெட்டர் டூ இஸ், நான் டைரக்டா பப்ளிக்கு போறதுக்கு பதிலா நான் என்னோட ஷேர்ஸை யாருக்கு கொடுத்துடுறேன், ஒரு இன்டர்மீடியேட்டரிக்கு. நான் என்னோட எல்லா ஷேர்ஸுமே ஒரு இன்டர்மீடியேட்டரி கிட்ட வித்துட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ யாருக்கு கொடு, நீ பப்ளிக்கு வித்துடு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் டைரக்டா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி பப்ளிக்கு போனா தானே அதுல ஏதோ தப்பா இருந்தா என் மேல வந்து கேஸ் போடலாம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்பெனி என்ன யோசிச்சது அப்படின்னா, நான் டைரக்டா பப்ளிக் கிட்ட போல, நான் ஒரு இன்டர்மீடியேட்டரி கிட்ட என்னோட ஷேர்ஸை வித்துடுறேன், அவன் யாருக்கிட்ட வித்துட்டோம், பப்ளிக் கிட்ட வித்துட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பரவாயில்லப்பா நீ வந்து இன்டர்மீடியேட் வழியாவே போ, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த இன்டர்மீடியேட்டரி ஒரு ஷேரை விற்கிறதுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பால, இங்க பாருங்கப்பா இந்த கம்பெனியோட ஷேர் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவன் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பால, that document will be a deemed prospectus. That document will be a deemed prospectus. அதுதான் இங்க எழுதி இருக்கப்படி, that where a company allots any security with a view that such security shall be offered for sale to the பப்ளிக் அப்படின்னா இங்க எனக்கு அந்த இன்டர்மீடியேட்டரிக்கு விற்கணுங்கிறது கம்பெனியோட இன்டென்ஷன் இல்ல, இன்டர்மீடியேட்டரி வழியா பப்ளிக்கு ஷேர்ஸ் விற்கணுங்கிறது தான் இன்டென்ஷன். மேம் அதுக்கு அவன் டைரக்டாவே போலாமே, சூப்பர் டைரக்டாவே போலாம். ஆனா டைரக்டா போய் நீ இஷ்யூ பண்ற ப்ராஸ்பெக்டஸ்ல ஏதோ தப்பா இருக்குன்னா செக்ஷன் நம்பர் 34, செக்ஷன் நம்பர் 35, செக்ஷன் நம்பர் 447 இவ்ளோ செக்ஷன்ஸ் மேல அப்ளிகபிளா இருக்கு ஃபார் கிரிமினல் லைபிலிட்டி, சிவில் லைபிலிட்டி அண்ட் ஃப்ராட். அதனால டைரக்டா போடுறதுக்கு பதிலா we grow through a intermediary. ரியல் லைஃப் ரியல் லைஃப்ல இந்த இன்டர்மீடியேட்டரி என்னன்னு சொல்லுவாங்க, இஷ்யூ ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கம்பெனி அவங்களோட எல்லா ஷேரையுமே ஒரு இஷ்யூ ஹவுஸ் கிட்ட வித்துடுவான். இஷ்யூ ஹவுஸ் அதை ஃபர்தரா போய் பப்ளிக் விற்பான். அப்படின்னா இஷ்யூ ஹவுஸ் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா that document will be a deemed prospectus. That document will be a deemed prospectus. புரிகிறதா? Are you able to understand? Where a company allots any security with a view that such security shall be offered to the public, then any document through which such offer for sale is made shall be a deemed prospectus. இப்போ இந்த இன்டர்மீடியேட்டரி அவன் ஷேரை விற்கிறான்ல, அதுக்கு அவன் ஏதாவது டாக்குமெண்ட் கொடுப்பால, அந்த டாக்குமெண்ட் என்னவா இருக்கும், that document will be a deemed prospectus. மேம் இந்த deemed prospectus சொல்றதுனால என்ன மேம் இருக்குன்னா, அது deemed prospectus ஆயிடுச்சுல. So section number 26, matters to be stated in a prospectus will be applicable. Section number 34 will be applicable. Section number 35 will be applicable. ஸோ ஆக்ட் என்ன சொல்றா, நீ இன்டைரக்டா தப்பிக்கணும்னு நினைச்சல, நீ இப்ப தப்பிச்சுக்கோ, நீ இன்டர்மீடியேட்டரி வழியா வித்துக்கோ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ இன்டர்மீடியேட்டரி வழியா வித்தாலும் நாங்க என்ன சொல்வோம், அந்த இன்டர்மீடியேட்டரி கொடுக்கிற டாக்குமெண்ட் shall be a deemed prospectus, and if it is a deemed prospectus then obviously section number 26, 34, 35 will be applicable. Companies Act is clearly saying, if you are bad, I am your dad. Okay, don't try to escape or contravene the act. அப்படி பண்ணா கூட நாங்க என்ன போட்டோம், deemed prospectus provision insert பண்ணிட்டோம். Okay, and person making such offer shall be liable as the director of the company. அப்படினா இந்த இன்டர்மீடியேட்டரி இவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், deemed prospectusன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது தப்பா இருந்தது அப்படின்னா கம்பெனி மட்டும் இப்போ பனிஷ் ஆகாது, இந்த இன்டர்மீடியேட்டரிக்கும் என்னது பனிஷ்மெண்ட் உண்டு, ரைட்? பிகாஸ் they are the ones who are issuing. கரெக்டா? அதுதான் இங்க எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்குன்னா, it should be evident that an allotment is made with a view that the security shall be offered to the public for sale. அப்படின்னா மேம் எப்படி மேம் கண்டுபிடிப்பாங்க, that is intermediary வழியா பப்ளிக்கு தான் போகணும்னு கம்பெனிக்கு இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல offer for sale is made within 6 months of allotment. That is என்னோட கம்பெனி DT Limited
இந்த இஷ்யூ ஹவுஸ்க்கு ஷேர்ஸ் வித்தாங்கல்ல, அதை வித்து அவங்களுக்கு அலாட் பண்ணி 6 மாசத்துலயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபர் ஃபார் சேல் போயிட்டாங்க அப்படின்னா முதல்லேருந்தே அவங்க இன்டென்ஷன் என்னவா தான் இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க இன்டென்ஷன் வந்து பப்ளிக்கு விற்கணும் தான் இருந்திருக்கு. The first indicator that this is the deemed prospectus that the company had an intention to go to the public எப்படி தெரியும்? First thing is offer for sale is made within 6 months of allotment, and second is on the date of offer for sale whole consideration is not received by the கம்பெனிக்கு இனிஷியலா ஃபுல் கன்சிடரேஷனே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் கன்சிடரேஷனே வரல அப்படின்னா கம்பெனி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஷ்யூ ஹவுஸ் நீங்க எங்களுக்கு ஃபுல்லா பே பண்ணாதீங்க, நீங்க அந்த ஷேர்ஸை வித்து உங்களுக்கு பப்ளிக் கிட்ட இருந்து காசு வரும்ல அதுக்கப்புறம் பே பண்ணுங்கன்னு சொல்றான். அப்படின்னா அவன் இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன இருக்கு, பப்ளிக்கு போகணும் தான் இருந்திருக்கு. அப்போ அந்த இஷ்யூ ஹவுஸ் கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து இட்ஸ் எ டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அப்போ அந்த டாக்குமெண்ட்க்கு செக்ஷன் நம்பர் 26, 34, 35 எல்லாமே என்ன ஆகும், அப்ளை ஆகும். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? மேம் புரிஞ்சிச்சு மேம். டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா இப்போ யூஸ்வலா ஒரு கம்பெனி டைரக்டா பப்ளிக் கிட்ட போனாங்க அப்படின்னா கம்பெனி இஷ்யூ பண்ற டாக்குமெண்ட்டை நம்ம ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்வோம். அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ தப்பா எழுதியிருக்கு அப்படின்னா செக்ஷன் நம்பர் 34, 35, 447 வரை இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா ஒருத்தன் டைரக்டா பப்ளிக்கு போல ஒரு கம்பெனி அவனோட ஷேர்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்மீடியேட்டரி ஒரு இஷ்யூ ஹவுஸ்க்கு விற்கிறான், அந்த இஷ்யூ ஹவுஸ் அதுக்கு அடுத்தது பப்ளிக்கு விற்கிறான் அப்படின்னா பரவாயில்ல, அந்த இன்டர்மீடியேட்டரி அந்த இஷ்யூ ஹவுஸ் பப்ளிக்கு விற்கும் போதே ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கானா அந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம என்னன்னு எடுத்துப்போம், டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த டாக்குமெண்ட்லயும் செக்ஷன் நம்பர் 26, 34 and 35 will be applicable அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது ஒரு டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் நம்மளுக்கு தெரிய வரும்? நீ வந்து இஷ்யூ ஹவுஸ்க்கு கொடுத்து 6 மாசத்துக்குள்ளே அவன் எதுக்கு போயிட்டான், ஆஃபர் ஃபார் சேல் போயிட்டான். இல்லாட்டி நீ அவனுக்கு விற்கும் போது அவனுக்கு ஃபுல் கன்சிடரேஷன் வரல அப்படின்னா இட்ஸ் இன்டைரக்ட் இண்டிகேஷன். முதல்ல இருந்தே அவங்களுக்கு இன்டென்ஷன் யார்கிட்ட போகணும் தான் இருந்தது, பப்ளிக் கிட்ட போகணும் தான் இருந்தது. தட் இஷ்யூ ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்டர்மீடியேட்டரி. ரைட், புரிஞ்சுதா? இதை தவிர டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மெண்ட் 1-2 இருக்கு, ரொம்ப சிம்பிள், அதை டக்குன்னு முடிச்சிடலாம். இன் அடிஷன் டு த மேட்டர்ஸ் டு பி ஸ்டேட்டட் இன் 26 நீ என்னெல்லாம் மென்ஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர நீ இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டரி வழியா போறேன்னா the following should be disclosed, that is the net amount of consideration. இந்த இன்டர்மீடியேட்டரிக்கு எவ்வளோ கன்சிடரேஷன் கிடைக்க போகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியேட்டரி அந்த ஷேரை பப்ளிக் வித்து 1000 கோடி ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க 1000 கோடியும் அப்படியே தூக்கி கம்பெனி கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. அவனுங்க அப்புறம் எதுக்கு பிசினஸ் பண்றாங்க? they will take some amount of commission. அந்த மாதிரி அவங்களோட பேமெண்ட் கழிச்சு லெட்ஸ் சே அவங்களுக்கு நீ ஒரு 50 கோடி கொடுக்கறேனா 50 கோடியை கழிச்சு 950 crores தான் கம்பெனிக்கு போகுது. நெட் அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் என்னங்கறத நீ டிஸ்க்ளோஸ் பண்ணோம். அது தவிர டைம் அண்ட் பிளேஸ் where the contract between the issue house and the company can be inspected, அதையும் நீ கிளியரா மென்ஷன் பண்ணும். செக்ஷன் 26ல இருக்க மேட்டர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணும். அதை தவிர these 2 matters should be mentioned. and இந்த டீம்ட் ப்ராஸ்பெக்டஸை யாரு சைன் பண்ணுவா? இந்த இஷ்யூ ஹவுஸோட 2 டைரக்டர்ஸ் சைன் பண்ணலாம். இல்ல அந்த இஷ்யூ ஹவுஸ் ஒரு firm அப்படின்னா அதோட அட்லீஸ்ட் half of the partners at least should have signed it, right? so that is your entire section number 25 deemed prospectus. நீ டைரக்டா பப்ளிக் இஷ்யூ பண்ண அப்படின்னா நீ கொடுக்கிற டாக்குமெண்ட் ப்ராஸ்பெக்டஸ். நீ ஒரு இஷ்யூ ஹவுஸ் வழியா வந்தா கூட அந்த இஷ்யூ ஹவுஸ் என்ன டாக்குமெண்ட் பப்ளிக் கொடுக்கறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நாங்க என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம், டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். புரிஞ்சுச்சாப்பா? தட் இஸ் செக்ஷன் நம்பர் 25. அடுத்தது நம்ம போகுது செக்ஷன் நம்பர் 39. deemed prospectus முடிஞ்சிச்சா? absolutely clear. now let's go to section number 39, allotment of securities. என்ன மேம் சொல்லுது இந்த செக்ஷன் அப்படின்னா, கம்பெனி கேன் அலாட் டு த பப்ளிக். தட் இஸ் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி யாருக்கெல்லாம் எங்க ஷேர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டோ நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? அலாட்மெண்ட். எப்போ அலாட் பண்ணும் அப்படின்னா the shares can be allotted only when minimum subscription is met. minimum prospectusல minimum இவ்ளோ ஆச்சு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் ஆனா மட்டுமே நீ என்ன பண்ணலாம், அலாட் பண்ணலாம். இல்லாட்டி நீ வாங்கின காசை ரீஃபண்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் வழியா நம்ம ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து அப்ளிகேஷன் வழியா மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குவோம். அந்த அப்ளிகேஷன் மணியை என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஷேர்ஸா அலாட் பண்ணோம். எப்போ ஷேர்ஸ் அலாட் பண்ணுவ? only when minimum subscription is met. and application stageல நீ அட்லீஸ்ட் 5% of the nominal value ஆச்சு என்ன பண்ணிருக்கணும், you should have asked it. okay, application stageல ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees னு வெச்சுக்கோ.
ஒரு 100 rupeesனு வச்சுக்கோ, அதோட 5% அப்படின்னா 5 ரூபாய் வச்சு அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல நீ என்ன பண்ணிருக்கணும், வாங்கியிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நீ அலாட்மெண்ட்க்கு போலாம், இல்லாட்டி வாங்கின காசை ரீஃபண்ட் பண்ணிடணும். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் பண்ண முடியல அப்படின்னா வாங்கின காசை ரீஃபண்ட் பண்ணிடணும். 5% ஆஃப் அப்ளிகேஷன் மணி கூட வரல அப்படின்னா அந்த வாங்கின காசை நீ என்ன பண்ணிடணும், ரீஃபண்ட் பண்ணிடணும். That's exactly what is written here. Company can allot to the public only when amount stated in the prospectus as minimum amount has been subscribed and the application money not less than 5% of the nominal value has been paid to the company or through other instruments. Okay, இப்போ இங்க 5% னு எழுதி இருக்கு, ஆனா செபி சொன்னாங்கன்னா இந்த 5% இன்க்ரீஸ் பண்ணி 10-15 அப்படினு கூட மாத்தலாம். ஓகே, இப்போதைக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க, 5% or any other amount as may be prescribed by the SEBI அப்படினு கொடுத்திருக்கு. இன்கேஸ் ஒரு கம்பெனி வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, தட் இஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டும் வந்துருச்சு அண்ட் அப்ளிகேஷன் மணியும் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, both has been completed அப்படின்னா within 30 days of the issue of prospectus நீங்க என்ன பண்ணிடணும், you should allot the securities, right? You should allot the securities and நீங்க ஒரு return of allotment ஃபைல் பண்ணும் in form PAS-3. இந்த return of allotmentல என்ன எழுதி இருக்குன்னா, இவங்களுக்கு நாங்க அலாட் பண்ணிருக்கோம். இப்போ கம்பெனியோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 1000 பேர் கூட என்ன பண்ணிருக்கலாம், கம்பெனியோட ஷேருக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். ஆனா லெட்ஸ் சே நம்ம ஒரு 500 பேருக்கு தான் அலாட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 500 பேரோட பேர் என்ன, அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஆக்குபேஷன், இது எல்லாமே எழுதி ஒரு ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் நீ ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ அலாட் பண்ணுவ, யூ வில் அலாட் ஒன்லி when you have met with the minimum subscription and at least 5% of the application money கிடைச்சிச்சுனா தான் நீ எதுக்கே போவ, அலாட்மெண்ட்டுக்கே போவ. அப்படி நீ அலாட்மெண்ட்க்கு போயிட்ட அப்படின்னா 30 நாளுக்குள்ள அலாட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் அலாட் பண்ணிருக்கேங்கிற டீடைல் லிஸ்ட் நீ ஒரு ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் மூலமா யாருக்கு ஃபைல் பண்ணிடணும், you'll have to file it to the ROC. அதுதான் இங்க கொடுத்திருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் in form PAS-3 with ROC has to be filed within a period of 30 days of allotment. allotment பண்ணி 30 நாளுக்குள்ள you have to file the return of allotment. இந்த return of allotmentல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நேம், அட்ரஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஆக்குபேஷன், இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். பட் மேம் எனக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனே மீட் ஆகல, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனே வரல, 90% people should have minimum subscribed, அவ்வளவே எனக்கு மீட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணும், மீட் ஆகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட சாரி எங்களுக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் ஆகலன்னு சொல்லிட்டு வாங்கின காசை 15 days from the close of issue என்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து 15 daysக்குள்ள வாங்கின காசை ரீஃபண்ட் பண்ணிடணும். அப்படி வாங்கின காசை ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா டைரக்டர்ஸ் ஆர் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட், யாரெல்லாம் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் ஆர் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் will jointly and severally be liable for an interest at the rate of 15%. 15 நாளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா you will be liable to an interest at the rate of 15% per annum. அப்படின்னா மேம் அப்ளிகேஷன்ல நம்ம வாங்கின காசுக்கு ரெண்டு விஷயம் தான் பண்ணலாம். ஒன்னு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனும் 5% ஆஃப் அப்ளிகேஷன் மணி, 5% ஆஃப் நாமினல் வேல்யூ அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல வந்துருச்சுன்னா அலாட்மெண்ட்டுக்கு போயிடலாம். அப்படி வரல, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு கண்டிஷன், ஒன்னு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் பண்ண முடியல, இல்ல 5% ஆஃப் நாமினல் வேல்யூ எனக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், வாங்கின காசை ரீஃபண்ட் பண்ணிடணும். ரீஃபண்ட் பண்ண அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள ரீஃபண்ட் பண்ணும், 15 daysக்குள்ள ரீஃபண்ட் பண்ணும். அப்படி பண்ணல அப்படின்னா directors who are officer in default shall be jointly and severally liable to pay interest at the rate of 15% per annum. ஞாபகம் வச்சுக்கோ, மோஸ்ட்லி கம்பெனிஸ் ஆக்ட்ல இன்ட்ரெஸ்ட் 12% per annum தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்திருப்பேன். ஆனா இங்க 15% ஏன் சொல்றாங்கன்னா, மக்களோட காசை நீ வாங்கி வச்சிருக்க, உனக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் ஆகல, 15 நாளுக்குள்ள நீ ரிட்டர்ன் பண்ணிருக்கணும், ஆனா பண்ணல அப்படின்னா இது மக்களோட பணம், அதனால 15%. It's not 12%, we have raised it to 15% per annum. Is it absolutely clear people? Ma'am, அப்போ செக்ஷன் நம்பர் 39 allotment of securityல என்ன சொல்றானா, அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல வாங்கின மணியை எய்தர் நீ அலாட் பண்ணலாம் இல்லாட்டி நீ ரீஃபண்ட் பண்ணலாம். அலாட் எப்போ பண்ணுவ, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் ஆயிடுச்சு, 5% ஆஃப் நாமினல் வேல்யூ அட்லீஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல வந்துருச்சு, இந்த ரெண்டு கண்டிஷனுமே மீட் பண்ணிட்டு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அலாட்மெண்ட். அலாட் பண்ணிட்டு அப்படின்னா யாருக்கெல்லாம் அலாட் பண்ணிருக்கேங்கிற டீடைல்ஸை PAS-3ல ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் வழியா நீ ROCக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படி இந்த ஸ்டேட்டட் ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் கூட உன்னால மீட் பண்ண முடியல அப்படின்னா வாங்கின காசை 15 நாள் from the close of issueக்குள்ள நீ ரீஃபண்ட் பண்ணிடணும். அப்படி ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா interest will be payable at the rate of 15% per annum. புரிந்து விட்டதா?
அதுக்கப்புறம் section number 40 which is securities to be dealt with RSC. RSC na recognized stock exchange. இந்த section ரொம்ப சிம்பிள் பா. இந்த section என்ன சொல்லுதுன்னா இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்து பப்ளிக் கிட்ட ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி காசெல்லாம் ரேஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போய் நீங்க சொல்றீங்க ப்ளீஸ் எங்க கிட்ட காசெல்லாம் வந்துச்சு பப்ளிக் கிட்ட இருந்து, ப்ளீஸ் லிஸ்ட் மை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்ற. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். நீ மக்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணிட்ட, காசையும் வாங்கிட்ட, இப்போ போய் லிஸ்டிங்க்கு போகும்போது என்ன சொல்றான் அவன், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றான், உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, டிடி லிமிடெட்னு பேர் வச்ச கம்பெனிக்கெல்லாம் லிஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஏதோ ரீசன் சொல்லி என்ன சொல்றான், லிஸ்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கம்பெனிஸ் கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ பப்ளிக் ஆஃபருக்கு போறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட அப்ளை பண்ணு, ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி என்எஸ்சி கிட்ட அப்ளை பண்ணி நீ என்ன சொல்லுனா, இங்க பாருங்க பிஎஸ்சி என்எஸ்சி, நான் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்க போறேன், அப்படி எனக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் ஆயிடுச்சு, 5% ஆஃப் அப்ளிகேஷன் மணி வந்துருச்சு அப்படின்னா ஐ ஹேவ் டு டு அலாட்மெண்ட். அப்படி நான் அலாட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஷேர்ஸை உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல நான் லிஸ்டிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேளு. பிஎஸ்சி என்எஸ்சி இந்தியால இன்னைக்கு 23 ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அந்த 23ல யார் எங்கெல்லாம் நீ லிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறியோ, ஃபார் எக்ஸாம்பிள் மெயினா இந்தியால பார்த்த அப்படின்னா இப்போதைக்கு 2 தான் நம்ம உங்களுக்குலாம் தெரியும், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. பட் அதை தவிர நிறைய கால்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ராஜஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி 23 ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இதுல எங்கெல்லாம் நீ உன்னோட ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேளு. இங்க பாருங்கப்பா, நான் பப்ளிக் ஆஃபருக்கு போறேன், நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி மினிமம் ரெக்வயர்மெண்ட் மீட் ஆயிடுச்சு, 5% ஆஃப் அலாட் அப்ளிகேஷன் மணி வந்துருச்சு அப்படின்னா நீ என்னோட ஷேரை லிஸ்ட் பண்றதுக்கு ஒத்துப்பியா அப்படின்னு இன்னைக்கே கேளு. அவன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு மக்கள் கிட்ட போ அப்படின்னு சொல்றாங்க. That's exactly what is written here. Before going for public offer, company to make an application to one or more recognized stock exchange and get permission for securities to be dealt in recognized stock exchange. ஓகே, அண்ட் ப்ராஸ்பெக்டர்ஸ்லயும் நீ கிளியரா எழுதிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜொமேட்டோட ப்ராஸ்பெக்டர்ஸ் ஒன்று காட்டுறேன். இங்க பாரு, ஜொமேட்டோட ப்ராஸ்பெக்டர்ஸ்ல இது எவ்வளோ கிளியரா தெரியுதுன்னு எனக்கு தெரியல, தெரியுதா இப்போ? இங்க பாரு, இந்த லைனை பாரு. The equity shares offered through a red hiring prospectus are proposed to be listed in BSC and NSC. Our company has received in principle approval from BSC and NSC for listing of equity shares pursuant to letters dated May 10th and May 19th respectively. For the purpose of offer, the designated stock exchange shall be BSC. Clear-ஆ first permission கேளு. அவன் கிட்ட கேளு, ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட, நாளைக்கு வந்து மக்கள் என்னோட ஷேர்ஸை வாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கேன் ஐ லிஸ்ட் தட் இன் யோர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீ உன்னோட டிஆர்ஹெச்பில கிளியரா மென்ஷன் பண்ணு. ரெட் ஹைரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ்ல யூ கிளியர்லி மென்ஷன் தட் ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ராஸ்பெக்டிவ் ஷேர் ஹோல்டர்ஸ், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நீங்க என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் ஏற்கனவே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட பர்மிஷன் வாங்கி my shares will be traded in BSC and NSC. இந்த பர்மிஷனை ஃபர்ஸ்ட் நீ வாங்கிட்டு எதுக்கு போ, issuing prospectusக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so are you able to understand? அப்படினா செக்ஷன் என்ன சொல்லுது? செக்ஷன் is pretty simple. Section is pretty simple. Just a second. Now, section number 40 says what? பப்ளிக்கு போய் காசு கேட்கறதுக்கு முன்னாடி பட் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கோ. நாளைக்கு நீ வந்து மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன்னா அவங்க லிஸ்டிங்க்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூ கோ டு த பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ப்ராஸ்பெக்டஸ்ல கிளியரா நீ யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருக்கே. இப்போ நம்ம ஜொமேட்டோ பார்த்தோம், ஜொமேட்டோ ஹஸ் காட்டன் பெர்மிஷன் ஃப்ரம் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸோ அதை நீ கிளியரா மென்ஷன் பண்ணி உன் ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் அப்ளிகேஷன் மணி ஷால் பி கெப்ட் இன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். உனக்கு அப்ளிகேஷன் சொல்லி எல்லாரும் அப்ளை பண்றாங்களோ உன்னோட கம்பெனியோட செக்யூரிட்டிஸ்க்கு அதை செப்பரேட் பேங்க் அக்கவுண்ட்ல வைக்கணும். வேற எந்த பர்பஸ்க்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. 2 பர்பஸ் தான். ஒன்னு மினிமம் ரெக்வயர்மெண்ட் மீட் ஆயிடுச்சுன்னா அலாட்மெண்ட் பண்ணு, மினிமம் ரெக்வயர்மெண்ட் மீட் ஆகலனா 15 நாளுக்குள்ள என்ன பண்ணிடு, ரீஃபண்ட் பண்ணிடு.
Are you able to understand this, people? And next is rule 13, very very important. Examination la nariya question comes from rule 13, which is underwriting commission. இப்போ ஒரு கம்பெனில நம்ம கிளியரா படிச்சிருக்கோம் previous sectionல உனக்கு minimum subscription meet பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கிளியரா படிச்சிருக்கோம். இப்போ minimum subscription meet ஆகலனா என்ன பண்ணனும்? refund பண்ணிடணும். வாங்குன காசை close of issue ல இருந்து 15 days குள்ள என்ன பண்ணிடணும்? refund பண்ணிடணும். But let's say we want to go for an IPO. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா 70% at least நம்ம shares subscribe பண்ணிடுவாங்க. பட் நம்மளோட minimum subscription requirement எவ்வளோ? It is 90%. So அதனால நீ என்ன பண்றனா ஒரு set of people appoint பண்ற known as underwriters. இந்த underwriters என்ன சொல்றாங்கன்னா கவலைப்படாதீங்க, யாருமே உங்களோட கம்பெனிஸோட shares subscribe பண்ணலனா கூட நாங்க subscribe பண்ணி உங்களுக்கு minimum requirement மீட் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ underwriters appoint பண்ற ஒரு கம்பெனிக்கு you are going for listing, you are appointing underwriters அப்படினா you will have to make a payment to them. அவன் ஃப்ரீயா உன் கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டான்? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். அவனுக்கு நீ ஒரு கமிஷன் பே பண்ணணும். அந்த கமிஷன் எவ்வளோ பே பண்ணணும்? அண்டர்ரைட்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கிளியரா உன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல you should be authorized. In your articles of association you should be authorized, right? Just a second. In your articles of association you should be authorized. And இவங்களுக்கு எங்க இருந்து காசு பே பண்ணுவே, உங்களுக்கு எங்க இருந்து கமிஷன் பே பண்ணுவே? இந்த proceeds, இப்போ நீ வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு people are paying money, right? அதுல இருந்து அவங்களுக்கு கமிஷன் பே பண்ணலாம், இல்லாட்டி கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து கூட பே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ப்ராஸ்பெக்டஸ்ல கிளியரா அண்டர்ரைட்டர்ஸ் யாரு, அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன், அவங்க எவ்வளோ செக்யூரிட்டிஸ்க்கு அண்டர் ரைட்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கிளியரா உன் ப்ராஸ்பெக்டஸ்ல நீ மென்ஷன் பண்ணணும். இது இல்லாம காப்பி ஆஃப் an underwriter contract, அண்டர்ரைட்டர்ஸ்க்கு கம்பெனிஸ்க்கு நடுவுல ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிக்குள்ள, தட் இஸ் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட நான் அதுக்கு பதிலா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு மினிமம் ரெக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு 10% கமிஷன் வேணும் ஆன் த ஃபேஸ் வேல்யூ, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டை நீ என்ன பண்ணணும்? ROC கிட்ட ஃபைல் பண்ணணும். இட் should be filed with the ROC along with the prospectus for registration. எப்போ prospectus கொடுக்கறியோ அதோட நீ என்ன கொடுத்திருக்கணும்? அண்டர்ரைட்டர்ஸோட கான்ட்ராக்ட் என்டர் பண்ணதையும் நீ கொடுத்திருக்கணும். அண்ட் அண்டர்ரைட்டர்ஸ்க்கு எவ்வளோ கமிஷன்? the commission to underwriters can be, in case of shares it will be 5% of the issue price. nominal value கிடையாது. be very careful. வேணும்னா எழுதி இங்க அடிச்சுக்கோ, so that நீ ரிவைஸ் பண்ணும்போது உனக்கு ஞாபகம் இருக்கும். 5% of nominal value கிடையாது, 5% of issue price or the rate as may be stated in the articles of association. and debenture it is 2.5% of issue price, not nominal value. 2.5% of issue price or rate as per articles of association. ரைட் மேம்? எதுக்கு மேம் ஷேர்ஸ்க்கு 5%, டிபென்ச்சர்ஸ்க்கு மட்டும் 2.5? அன்ஃபேர். லாஜிக்கலா யோசி. ஷேர்ல ரிஸ்க் அதிகமா, டிபென்ச்சர்ல ரிஸ்க் அதிகமா? டிபென்ச்சர்ல தானே ரிஸ்க் ஷேர்ஸ்ல தானே ரிஸ்க் அதிகம். அவன் அதிகம் ரிஸ்க் எடுக்கிறதுனால அவன் என்ன கேட்கறான்? அதிகம் கமிஷன் கேட்கறான். அதனால அங்க 5%, இங்க 2.5. Okay, if you understood, great. Illana, you have to just remember it's 5 and 2.5. Logical explanation also I told you, right? So that is your entire section number 40 read along with rule 13. I hope very very important. rule 13 star mark பண்ணி வெச்சுக்கோ. examination question bankல இது related 3-4 questions நம்ம பார்த்தோம். so it's a very important rule. next section number 30, advertisement. இப்போ நீ வந்து if you are going to the public, you are going to raise money அப்படினா you obviously will give an advertisement, right? அந்த advertisementல என்ன சொல்றா அப்படினா you also mention the details, the content which is covered in your memorandum of association. what are the content that is covered in your memorandum of association? objective, liability, authorized share capital, subscribed share capital, இதெல்லாம் தானே எழுதிருப்ப. objective clause, liability clause, இதெல்லாம் நீ எதுலயும் மென்ஷன் பண்ணு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறல ப்ராஸ்பெக்டஸ்க்கு, அதுல ப்ராஸ்பெக்டஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடு. எவ்வளவு காசு ரைஸ் பண்ண போறோம், ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளவு இருக்க போகுது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை தவிர MOA ஓட டீடைல்ஸையும் மென்ஷன் பண்ணு. that is objective, liability, authorized share capital and subscribed share capital. are you able to understand? Are you able to understand? next section என்னதுனா offer for sale. section number 28 என்னது? offer for sale. மேம் offer for sale அப்படினா என்ன அப்படினா கம்பெனி வந்து 3 விதமா பப்ளிக் ஆஃபர் பண்ணலாம். இப்போ நீ என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த சாப்டரோட நோட்ஸ் நீ பார்த்த அப்படினா நம்ம இதை எழுதியிருப்போம். 3 விதமா நம்ம என்ன பண்ணலாம்? பப்ளிக் ஆஃபர் பண்ணலாம். ஒன்னு IPO அப்படினா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இன்னொன்னு FPO ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர், அண்ட் மூணாவது இஸ் OFS which is offer for sale.
ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா என்னது மேம் அப்படின்னா, ஆஃபர் ஃபார் சேல் இஸ் நத்திங் பட், இப்போ கம்பெனி ஐபிஓ போறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பப்ளிக் கிட்ட போறதுக்கு முன்னாடி அதோட சில ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க கரெக்டா, அவங்க ஷேர்ஸை விற்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் wants to sell that share. He wants to offer his share for sale. So that is what is known as OFS, offer for sale, right? Zomato, let's say Deepinder Goyal is one of the shareholders of Zomato. Before, he's one of the he's the managing director as well as the shareholder of Zomato. Avanga, let's say when Zomato goes to public, Deepinder Goyal says, என்கிட்ட 50,000 ஷேர் இருக்கு, இதுல 5,000 ஷேர் நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, Deepinder என்ன பண்றான், offer for sale. அவனோட shares he is offering it to be sold. That is known as a offer for sale. ஒரு company either fresh issue பண்ணலாம், that is IPO. IPOல நீ ஃப்ரெஷ்ஷா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவ, இல்ல எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸே என்ன பண்ணலாம், you can sell it to the public. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை விற்கிறனா அது ஆஃபர் ஃபார் சேல். ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை you are offering it for sale. பட் இன் கேஸ் ஃப்ரெஷ்ஷா நீ இஷ்யூ பண்ற அப்படின்னா ஐபிஓ, அந்த ஐபிஓவே நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐபிஓன்னு சொல்ல முடியாது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்ல முடியாது. செகண்ட் டைம் வரும்போது அது என்ன சொல்லுவாங்க, we will call it as FPO, further public offer. So ma'am, offer for sale na existing கம்பெனில இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரோமோட்டர் குரூப்ஸ் வச்சிருக்க ஷேர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, விற்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட், அது பேர் தான் என்னது, ஆஃபர் ஃபார் சேல். That is covered under section number 28. Offer for sale is where certain members of the company are proposing to offer their shares to the public, and the members will collectively authorize the company to take the necessary action. இப்போ திபேந்தர் கோயல் என்ன சொல்வானா, கம்பெனி நீ எப்படி இருந்தாலும் ஐபிஓக்கு போறல, அந்த ஷேர்ஸை வித்துடு, அதை தவிர என்னோட ஒரு 5,000 ஷேர்ஸ் இருக்குப்பா, இதையும் கொஞ்சம் வித்து கொடுத்துடு அப்படின்னு what they can ask the company, saying that நீ உன்னோட எக்ஸிஸ்டிங் நீ ஃப்ரெஷ்ஷா ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி வித்துக்கோ, அது தவிர என்னோட ஒரு 5,000 ஷேர்ஸ் இருக்கு, இதையும் கொஞ்சம் வித்து கூட அப்படின்னு கம்பெனி கிட்ட கேட்கலாமானா கேட்கலாம். ஆனா கம்பெனி ஃப்ரீயா பண்ணுவானா, மாட்டான். கம்பெனி என்ன சொல்வானா, நாங்க வித்து கொடுக்குறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 ஷேர்ஸ் புதுசா இஷ்யூ பண்ண போறோம், அதோட சேர்த்து உன்னோட 5,000 ஷேர்ஸையும் வித்து கொடுக்குறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நாங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணணும்னா நாங்க ப்ராஸ்பெக்டர்ஸ் அடிக்கணும், அதை மக்களுக்கு கொடுக்கணும், நியூஸ் பேப்பர்ல போடணும், அதை தவிர வந்து நாங்க அண்டர் ரைட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குப்பா. ஸோ இந்த வேலைக்கு ஆக போற செலவுல உன்னோட ஷேர்ஸ்க்கு நாங்க எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளத்தை நாங்க உன்கிட்ட இருந்து என்ன பண்ணிப்போம், ரீஇம்பர்ஸ். உன்கிட்ட இருந்து என்ன பண்ணிப்போம், ரீஇம்பர்ஸ். இப்போ லெட்ஸ் சே மொத்தமா 10 கோடி செலவாகுது இந்த ஐபிஓ போறதுக்கு, அதுல 2 கோடி இந்த திபேந்தர் கோயலோட ஷேர்ஸ்க்கு ரிலேட்டடான செலவுனா அந்த 2 கோடி என்ன பண்ணுவான், இவன் கம்பெனிக்கு பே பண்ணணும். நாங்க என்ன சொல்றோம்னா, பரவாயில்ல நாங்க ஒரு 10,000 ஷேர்ஸ் புதுசா இஷ்யூ பண்ண போறோம், அதோட சேர்த்து உன்னோட 5,000 வித்து கொடுக்குறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஆக வேண்டிய செலவை யாரு ரீஇம்பர்ஸ் பண்ணும், நீ தான் எங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, companies through which such offer for sale is made, documents through which such offer for sale is made shall be deemed prospectus. Zomatoல actually நீ பார்த்த அப்படின்னா அவங்க இந்த prospectusல 2 சொல்லிருக்காங்க. ஒன்னு they are going for fresh issue, they are even going for offer for sale. I'll just search. இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூவும் பண்ண போறாங்க. இதை தவிர ஆஃபர் ஃபார் சேல் எவ்வளவுக்கு பண்றாங்க, ஆஃபர் ஃபார் சேல் 3,750 million rupees worth shares they are going to sell it via offer for sale. இங்க பாரு, they are going to sell it via offer for sale. அப்படினா மேம் நீங்க பப்ளிக் கிட்ட ஃப்ரெஷ்ஷாவும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை விற்கலாமா, விற்கலாம், அது பேர் தான் ஆஃபர் ஃபார் சேல்.
you're offering for sale your existing shares. That is known as a OFS, offer for sale. Are you able to understand? அப்படி offer for sale க்கு போன அப்படின்னா கம்பெனி வித்து கொடுப்பாங்க, அதுலலாம் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு என்ன செலவாகுதோ அதுல உனக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கோமோ அதை நீ என்ன பண்ணிடணும், கம்பெனிக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணி கொடுத்துடணும். Are you able to understand? Right? And remember, offer for sale க்கு இதெல்லாம் applicable கிடையாது. offer for sale ல ஏதோ shares விக்கிற அப்படின்னா அதுக்கு minimum subscription meet பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து application stageல 5% minimum வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. And you don't require to maintain a board of directors report with respect to utilization of money. என்னது மேம் இதுனா, இப்போ let's say திபேந்தர் கோயல் இருக்கான் டிஜி, நான் என்னது கம்பெனி திபேந்தர் கோயல் ஓட ஷேர்ஸை நான் யாருக்கு விற்று கொடுப்பேன், பப்ளிக்கு விற்று கொடுப்பேன். பப்ளிக் எனக்கு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, கேஷ். அந்த கேஷை நான் யாருக்கு கொடுத்துருவேன், டிஜிக்கு கொடுத்துருவேன். இந்த கேஷ் என்கிட்ட வரப்போதா, வரப்போது இல்லை, டிஜி கிட்ட போகுது. அவன் எப்படி வேணுமோ அதை செலவு பண்ணுறான். ரைட்? ஸோ am I required to prepare a utilization of money report? மேம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி ரிப்போர்ட்னா என்ன மேம்? தட் இஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி ரிப்போர்ட்டுங்கிறது இட்ஸ் a report which says நீ பப்ளிக் கிட்டேருந்து ரேஸ் பண்ண மணியை எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு. இப்போ ஆஃபர் ஃபார் சேல்ல நான் திபேந்தருக்கு பதிலா, நான் ஜொமேட்டோ திபேந்தருக்கு பதிலா வித்து தான் கொடுக்க போறேனே தவிர அதுலேருந்து வர எல்லா காசையும் நான் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், டிஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான் அதை யூஸ் பண்ண போறேனா இல்லை. அப்போ நான் எதுக்குடா யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்? டிஜி அதை வச்சு துபாயில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவான், டிஜி அதை வச்சு இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவான், டிஜி அதை வச்சு பாம்பேல ஒரு வீடு வாங்குவான். எனக்கு என்ன வந்தது அவன் என்ன பண்றான்னு உனக்கு புரியுதா? நான் மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்க கம்பெனினா நீ என்ன பண்ணணும், யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா இஃப் இட் இஸ் ஆஃபர் ஃபார் சேல், அவனுக்கு பதிலா நான் அவனுக்கு வித்து கொடுக்க போறேன் அப்படின்னா நான் வர காசை டைரக்டா என்ன பண்ணிடுவேன், திபேந்தருக்கு கொடுத்துருவேன். ஸோ நான் ஆஃபர் ஃபார் யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Are you able to understand this? The following provisions are not applicable in case of offer for sale. First is minimum subscription requirement கிடையாது. ரெண்டாவது minimum application money எதுவுமே கிடையாது. மூணாவது board of directors report with respect to utilization of money நான் prepare பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் as a company அந்த காசை யூஸ் பண்ண போதில்லை. வர காசை நான் அப்படி திபேந்தருக்கு கொடுக்க போறேன். அவன் சார்பா நான் வெறும் வித்து கொடுத்துருக்கேன். I acted as an intermediary. அவன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறது அவனோட இஷ்டம். I am not going to prepare யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி ரிப்போர்ட். ஏன்னா அது கம்பெனிக்கு வரல, நாங்க வெறும் வாங்கி யாருக்கு கொடுத்துட்டோம், திபேந்தருக்கு கொடுத்துட்டோம். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஆர் யூ ஏபிள் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? கேன் வி கோ டு செக்ஷன் நம்பர் 29 which is public offer to be in a demat form. Can we go to section number 29? செக்ஷன் நம்பர் 29 என்னது மேம் அப்படின்னா, பப்ளிக் ஆஃபர் டு பி இன் a டிமேட் ஃபார்ம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தா அப்படின்னா நான் உனக்கு ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர்லயும் சொல்லி கொடுப்பேன். ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் அட்டெண்டிங் த எக்ஸாம் ஓரியன்டட், ஐ டீச் யூ இன் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர், சேயிங் தட் நான் ரிலையன்ஸோட ஷேர் சர்டிஃபிகேட் காட்டியிருப்பேன். எங்கே இருக்கிறது? ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், ஐல் see if I'll be able to pull it out. என்னது இது? ரிலையன்ஸோட ஷேர் சர்டிஃபிகேட். இட்ஸ் ரிலையன்ஸோட ஷேர் சர்டிஃபிகேட். இப்போ முன்னாடி காலத்துலலாம் நீ ஷேர் வாங்கியிருக்கேங்கிறதுக்கு உனக்கு என்ன கொடுப்பாங்க, they will give you a share certificate. ஆனா இப்போ அப்படி கிடையாது. we all have our shares in a demat form. dematerialized formல நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஷேர்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம ஸ்லோவா தான் இந்த டிமேட்டை எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்னா, பப்ளிக் கம்பெனி நீங்க டிமேட்டா ஷேர்ஸை வச்சுக்கோங்க. டிமேட் அப்படின்னா டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம்ல ஷேர்ஸ் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஷேர்ஸை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. தேர் இஸ் நோ பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் தட் யூ வில் கெட். அந்த காலத்துல இப்போ நான் காட்டினால ரிலையன்ஸ் தான், அந்த மாதிரி ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்தது. பிசிக்கலா ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரைட்? ஸோ எவ்ரி கம்பெனி who is making a public offer or such other class of company as may be prescribed shall issue their shares in dematerialized form. பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது. டிமேட்ல மட்டும் தான் என்ன பண்ணணும், ஷேர்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிமேட்டை ஒரேடியா எடுத்துட்டு வந்து எல்லாரையும் மாத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி வந்து பாட் ஆதார் ஸ்லோவா தானே ஃபேஸா தானே எடுத்துட்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஃபேஸஸ்ல we are going to bring in டிமேட். எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன டிசைட் பண்ணுச்சுன்னா, நம்ம இனிமேல் இந்த மாதிரி பிசிக்கலாலாம் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் டிமேட்ல டிஜிட்டலா நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
ப்ரொமோட்டர் நீங்க எல்லாரும் உங்க ஷேர்ல எதுல மெயின்டைன் பண்ணுங்க, டிமேட்ல. ஏன்னா நீங்க எல்லாருமே மெயின்டைன் பண்றீங்கன்னா உங்களை பார்த்து மத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, டிமேட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. So the first thing we told is promoter of every public company shall hold their securities only in demat form. நீ தானே கம்பெனியோட ப்ரொமோட்டர், நீ தானே ஓனர், நீ ஃபர்ஸ்ட் எதுல மெயின்டைன் பண்ணு, டிமேட்ல மெயின்டைன் பண்ணு, அப்புறம் மத்த ஷேர் ஹோல்டர்ஸை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், ப்ரொமோட்டர் ஆஃப் எவ்ரி பப்ளிக் கம்பெனிக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், நீ டிமேட்ல மட்டும்தான் உன் செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணும், பிசிக்கல் செக்யூரிட்டிஸ் ஹோல்ட் பண்ண கூடாது. ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டார்கெட் பண்ணோம், ப்ரொமோட்டர். அவனுங்களுக்கு தான் கம்பெனில நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், முகேஷ் அம்பானி அவனுங்களுக்கு தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம். பப்ளிக் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் நீங்க உங்க ஷேர்ஸை எதுல மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும், டிமேட்ல மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும். அடுத்தது, பிஃபோர் மேக்கிங் எனி பப்ளிக் ஆஃபர் என்டையர் ஹோல்டிங் ஆஃப் ப்ரொமோட்டர் ஷால் பி டிமெட்டீரியலைஸ்ட். இதெல்லாம் பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு கேட்ச். பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் யாரெல்லாம் லிஸ்டிங்க்கு போக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கேட்ச். என்ன சொல்றான், நீ பப்ளிக் ஆஃபருக்கு போகணும்னு நினைக்கிறியா, ஆமா நான் பப்ளிக் ஆஃபருக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டிமேட்ல கன்வெர்ட் பண்ணு. If anybody wants to go for a public offer, promoter shares dematல இருந்தா மட்டும் தான் நாங்க எதுக்கு அலோவ் பண்ணுவோம், we will allow you to go for a public offer. இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றோம், நீ டிமேட்ல தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், ஜென்ரலா ப்ரொமோட்டர்ஸ் நீங்களாம் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுங்கடா, நீங்க ஃபர்ஸ்ட் டிமேட்ல மாத்துங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்த்து எல்லாருமே மாத்துவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பப்ளிக் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட நம்ம என்ன சொன்னோம், நீ டிமேட்ல மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னோம். அடுத்தது என்ன கேட்ச் போட்டோம்னா, நீ பப்ளிக் ஆஃபருக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் டிமேட்ல ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் இருக்கணும். டிமேட்ல ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் இருந்தா மட்டும்தான் வில் அலோவ் யூ டு கோ ஃபார் அ பப்ளிக் ஆஃபர். ஜொமேட்டோ நீ ஐபிஓ போகணுமா, ஆமா நான் ஐபிஓ போகணும் அப்படின்னு ஜொமேட்டோ சொல்றானா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன இருக்குன்னா, உன் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் டிமேட்ல இருக்கா அப்படின்னு கேட்போம். ஜொமேட்டோ சொல்ற இல்ல 2 பேரோட ஷேர் வந்து ஷேர் சர்டிபிகேட்டா தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை போய் டிமேட்டுக்கு மாத்து. Change it to convert it to demat and then come to me is what they are saying. If you want to go for a public offer, your shares must be in dematerialized form. And in case you are a unlisted company, the securities shall be held or transferred only in demat form. அடுத்தது நம்ம என்ன கேட்ச் போட்டோம்னா, நீ ஒரு அன்லிஸ்டட் கம்பெனினா, லெட்ஸ் சே நம்ம ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி, நம்ம லிஸ்டட் கிடையாது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கிடையாது, நம்ம அன்லிஸ்டட் கம்பெனி. ஆனால் என்கிட்ட இருக்க ஷேரை நான் இவனுக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்போ விற்க முடியும், என் ஷேர் டிமேட்ல இருந்தால் தான் விற்க முடியும். நீ பாக்குறியா எப்படி இன்டைரக்டா உன்னை ஃபோர்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, ப்ரொமோட்டர் ஆஃப் பப்ளிக் கம்பெனி நீ மாத்து. செகண்ட் என்ன சொல்ற, பப்ளிக் ஆஃபருக்கு யாருக்காச்சும் போகணும்னு ஆசை இருக்கா, ஃபர்ஸ்ட் டிமேட்ல மாத்துங்க ப்ரொமோட்டர் ஷேர்ஸை, அப்பதான் நீங்க போக முடியும். மூணாவது என்ன சொல்றோம், அன்லிஸ்டட் கம்பெனி நீ உன்னோட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீ டிமேட் இருந்தா மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லாட்டி நான் வந்து என்னோட ஷேர்ஸை கொடுத்து இதை வந்து நீங்க வந்து அம்மனோட பேர்ல மாத்திருங்க அப்படின்னா என்ன சொல்லுன்னா, உன் ஷேர்ஸ் டிமேட்ல இல்ல, ஃபர்ஸ்ட் போய் டிமேட்ல கன்வெர்ட் பண்ணு, டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து கேளு, நாங்க அமனோ கிமனோ யார் பேர்ல வேணாலும் மாத்தி கொடுக்குறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அமனா அர்ஜுனா தருணா யார் பேர்ல வேணாலும் மாத்தி கொடுக்குறோம். We don't have a problem, but your shares must be in dematerialized form. Are you able to understand? And the next is, every unlisted public company shall issue securities only in demat form and they must facilitate demat. அப்படினா dematக்கு மத்தவங்க மாறுறதுக்கான facility, அதுக்கான features நீங்க create பண்ணி கொடுக்கணும்ங்கிறது சொல்றாங்க. அதுக்கப்புறம் every unlisted public company intending to issue securities, யாருக்காச்சி போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கணுமா, ரைட் ஷேர்ஸ் கொடுக்கணுமா, பைபேக் பண்ணுமா, dematல இருந்தா மட்டுமே பண்ண முடியும். ஓகே, நீங்க அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் சச் ஆஃபர் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ், கேஎம்பியோட ஷேர்ஸ், டைரக்டர்ஸோட ஷேர்ஸ் டிமேட்ல இருந்தா தான் நாங்க எதுக்கே அலோவ் பண்ணுவோம், ரைட் ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம், போனஸ் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம், பைபேக் பண்றதுக்கு எப்போ அலோவ் பண்ணுவோம், உன்னோட ப்ரொமோட்டர் கேஎம்பி டைரக்டர்ஸோட ஷேர்ஸ் எதுல இருக்கணும், டிமேட்ல இருக்கணும். And on or after 2nd October 2018, every holder of securities of unlisted company shall transfer and subscribe only in demat. இதுக்கு முன்னாடி 2nd அக்டோபருக்கு முன்னாடி ஆப்ஷனலா இருந்தது. 2nd அக்டோபர் 2018ல இருந்து நீ ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்கேன்னா உன்னால அதை வேற யாருக்காச்சும் எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், only if it is in demat.
அண்ட் எவ்ரி அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி உங்களோட வேலை என்னன்னா மக்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுங்க. உன்னோட ஏதோ ஷேர் ஹோல்டர்ஸ் டிமேட்ல மாறணும் அப்படின்னா அவனுக்கு யூ ஹேவ் டு கிரியேட் ஃபெசிலிட்டிஸ் டு கன்வெர்ட் இட் இன்டு டிமேட். அண்ட் இந்த டிமேட்ல ஒரு கம்பெனி லெட்ஸ் சே தே ஆர் ரெஜிஸ்டரிங் வித் டெபாசிட்டரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் கிடைக்கும், செக்யூர் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு. அந்த நம்பரை நீ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். இதுதான் எங்களோட ISIN அப்படின்னு நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணும். அண்ட் எவ்ரி அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஷால் என்ஷோர் தட் டைம்லி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இஸ் ஹேப்பனிங் டு த டெபாசிட்டரி. இந்தியாவில் மெயினாக 2 டெபாசிட்டரி இருக்கு, CDSL அண்ட் NSDL. அந்த 2 டெபாசிட்டரிக்கும் யூ ஹேவ் டு பே அ பேமெண்ட். நீ வந்து ஒரு பேமெண்ட் மாதிரி பண்ணும். ஆப்வியஸ்லி அவங்க உனக்கு பதிலாக they are going to maintain the shares in dematல அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணும். அந்த பேமெண்ட் டைம்லி பேசிஸ்ல நடக்கணும். யூ ஹேவ் டு பி ரெஜிஸ்டர்ட் வித் தெம் அப்படிங்கறத they have clearly mentioned. You have to be registered with the depository, make timely payment to depository, register to issue and share transfer agent. இந்த 3 பேருக்குமே நீ என்ன பண்ணணும், டைம்லி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸை பண்ணியிருக்கணும். அண்ட் எவ்ரி அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஷால் என்ஷோர் தட் தே மெயின்டைன் செக்யூரிட்டி வித் திஸ் டெபாசிட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 years. இவங்களுக்கு மினிமம் செக்யூரிட்டி நீ ஆக்சுவலி பே பண்ணியிருக்கணும். எவ்வளோ வருஷத்தோடது, 2 yearsோட ஃபீஸை மினிமம் செக்யூரிட்டியாக நீ NSDLஓ CDSLக்கு பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேற அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி has defaulted in the fees and deposit. நீ ஒன்று ஃபீஸ் பே பண்ணல இல்லை 2 வருஷத்தோட ஃபீஸை டெபாசிட்டாக அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நோ இஷ்யூ. உன்னை ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், பைபேக் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம், போனஸ் ரைட் இஷ்யூ பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் till the payment is made to the depository. Okay, and in case you are a unlisted public company அப்படினா நீ என்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணு, you have to submit the form PAS6, you have to submit it to the ROC with which you will do the reporting. இந்த ரிப்போர்ட்டிங்ல நீ என்ன பண்ணுவ அப்படினா 6 months once, that is half yearly, that is ஒரு வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீ என்ன சொல்வனா என்னோட டோட்டல் கம்பெனியோட ஷேர்ஸ் 100% னா அதுல 80% நாங்க டிமேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம், 85% டிமேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம், 90% கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 6 months முடிச்சோனே அதோட 60 daysக்குள்ள 6 months முடிஞ்சி 60 daysக்குள்ள you have to give a report to the ROC saying that நாங்க இவ்ளோ % எங்களோட ஷேர்ஸ் டிமேட்ல தான் இருக்கு, எங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100 அப்படினா அதுல 80% டிமேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம், 90% கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு 6 மாசத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டை நீ யார் கிட்ட கொடுக்கணும், ROC கிட்ட கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை 6 மாசம் முடிஞ்சி 60 நாளுக்குள்ள 60 days of the conclusion of each half year you have to give the report to the ROC which states that how much percentage has been converted to demat, and this particular report should be certified by a company secretary or a chartered accountant in practice. And in case as a shareholders நம்மளுக்கு ஏதோ grievances இருக்கு, we have any grievances regarding the securities with respect to DRS அப்படினா depository அப்படினா we can file it with the IEPF, Investor Education and Protection Fund. Let's say I am a investor, எனக்கு வந்து இந்த டெபாசிட்டரி என்னோட பேரை ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணல ஆர் ஏதோ ஒன்று தப்பா பண்ணியிருக்கா, நான் அதை பத்தி அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆனா அவங்க மாத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா you can go to the IEPF and you can complain about the depository. That is your entire section number. That is your entire section related to dematerialization, that is public offer to be made in a demat form. கொஞ்சமா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ பப்ளிக் கம்பெனிஸ்க்கு ஆல்மோஸ்ட் டிமேட்ல எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பிரைவேட் கம்பெனிஸ்க்கு they have made it mandatory saying that you have to maintain it only in the dematerialized form. அப்பனா மேம் இப்போ வரைக்கும் படிச்சது என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷேர்ஸை பிசிக்கலா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டிமேட் ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா ஒரேடியா டிமேட்டை எடுத்துட்டு வர முடியாது, அதனால ஃபேஸஸா ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர் நீ கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொன்னோம், அதுக்கப்புறம் பப்ளிக் ஆஃபர் போணுமா போலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் டிமேட்ல இருந்தாதான் எதுக்கு போலாம், பப்ளிக் ஆஃபருக்கு போலாம். அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியா உன்னோட ஷேர் டிமேட்ல இருந்தா மட்டுமே உன்னால அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டிமேட்ல இருந்தா மட்டுமே உன்னால பைபேக்கோ ரைட் இஷ்யூவோ இல்ல போனஸ் இஷ்யூவோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா we force them to convert it to demat. மேம் அப்போ ரிலையன்ஸோட இப்போ 100% ஷேர்ஸ் டிமேட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சா? இல்ல, there's almost 99.03% shares are in demat, some 0.07% shares are still not in demat. எப்படி மேம் ரிலையன்ஸ் பப்ளிக் கம்பெனி தான் மேம், எப்படி மேம் இன்னும் டிமேட்டா கன்வெர்ட் பண்ணாம இருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த ஷேரை வாங்கிட்டு கோமால போயிட்டான்னு வச்சுக்கோ, ஷேர்ஸை வாங்கினா கோமால போயிட்டான், 30 வருஷமா கோமால தான் இருக்கான், அவன் இன்னும் வந்து என்ன பண்ணல அவனோட ஷேர்ஸை டிமேட்டா
மாத்தல. அவனோட ஷேர்ஸை டிமேட்டா மாத்தல அப்படின்னா ஸ்டில் இட் வில் பி ரிமைனிங் இன் த பிசிக்கல் ஃபார்ம். அதனால ரிலையன்ஸ்ல ஆஸ் பர் த லாஸ்ட் ரிப்போர்ட் அவங்களோட அரௌண்ட் 99.03% ஷேர்ஸ் எதுவா மாறிடுச்சு, டிமேட் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கு. 0.07% ஷேர்ஸ் தான் எதுல இருக்கு, பிசிக்கலா இன்னும் இருக்கு. மேபி அந்த மாதிரி கோமால இல்ல ஒருத்தர் ஷேர்ஸ் வச்சிருப்பான், அவன் செத்து போயிருப்பான், அவனுக்கு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் யாருமே இல்லை, ஸோ அது இன்னும் வந்து டிமேட்ல மாத்தல, அந்த மாதிரி ரீசன்ஸ்னால 0.07% ஷேர்ஸ் மட்டும் எதுல இருக்கு, பிசிக்கலா இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் 99% shares of Reliance they have converted it to demat. Just a second and then we'll start with private placement. Private placement section number 42 almost the last important section. இத தவிர 3 section தான் இருக்கு, அது எல்லாமே penalty punishment section, ரொம்ப easy. So this is the last important section that we are going to read, so make sure that you concentrate really well. Private placement அப்படினா என்ன அப்படினா பப்ளிக் ஆஃபர்னா நீ பப்ளிக் அட் லார்ஜுக்கு போயிட்டு என்ன சொல்றேன்னா, இதுதான்ப்பா எங்களோட கம்பெனியோட செக்யூரிட்டிஸ், நாங்க வந்து பப்ளிக்கு வரப்போறோம், யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டட்னா என்னோட கம்பெனியோட செக்யூரிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நீ பப்ளிக் கிட்ட போற அப்படின்னா that is known as a public offer. That is known as a public offer. பட் நீ செலக்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட போற, முகேஷ் அம்பானி கிட்ட போய் உங்களுக்கு என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணுமா, ரத்தன் டாடா கிட்ட போய் உங்களுக்கு என்னோட கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கணுமா, அமன் குப்தா கிட்ட போய் உனக்கு என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணுமா, இண்டிவிஜுவல் பீப்புள் ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணுமா, இதுதான் எங்களோட பிஸ்னஸ், இதுதான் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இப்போ பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னா நீ எல்லார்கிட்டையும் போல செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் நாங்க எங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை வந்து we want to sell it to you, are you interested to purchase it அப்படின்னு கேட்கறது தான் என்னது, that is only known as a private placement. That is only known as a private placement. Okay, and private placement is made only to select group of persons who are identified by the board of directors. ஒரு வருஷத்துல நம்ம எத்தனை பேருக்கு மேம் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டில 200 பேருக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு whom private placement is made is 200 members in aggregate in a financial year for each kind of security. Equity sharesல 200 பேருக்கு private placement பண்ணலாம், preference sharesல 200 பேருக்கு private placement பண்ணலாம், debenturesல 200 பேருக்கு private placement பண்ணலாம். ஒரு வருஷத்துல 200 பேருக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், private placement பண்ண முடியும். பட் இது வந்து each கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிக்கு, ஈக்விட்டியில 200 பேருக்கு பண்ணலாம், ப்ரெஃபரன்ஸ்ல 200 பேருக்கு பண்ணலாம், டிபென்ச்சர்ஸ்ல 200 பேருக்கு யூ கேன் டூ அ private placement. And remember, while counting this 200 people's limit, you do not count qualified institutional buyers and employees offered shares under ESOP. ESOP ல கொடுத்திருக்க shares அவங்கள கவுண்ட் பண்ண மாட்டேன், and qualified institutional buyers கவுண்ட் பண்ண மாட்டோம். இதை தவிர 200 பேருக்கு நீ என்ன பண்ணலாம், private placement in one financial year பண்ணலாம். But remember, this exclusion will not apply in case you are a HDFC or housing finance company. And very very important, private placement. இப்போ நான் முகேஷ் அம்பானிக்கு private placement பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று அவர் ஷேர்ஸை நான் வாங்குறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முகேஷ் அம்பானிக்கு நான் கொடுத்த private placement ஆஃபரை வேற யாருக்கும் அவரால் ரினவுன்ஸ் பண்ண முடியாது. It's not a right issue that Mukesh Ambani is doing that he can renounce his rights. No, private placement, either if you want you buy Mukesh Ambani, வேணாமா உனக்கு வேணாமா, that's it, lapside on the offer. You cannot renounce your right in case of a private placement. Very very important, right? You cannot renounce your right in case of a private placement. And இன்னொன்னு private placement பண்ணுனா special resolution SR pass பண்ணும், and obviously SR na notice ஓட என்ன attach ஆகும், notice ஓட there will be a explanatory statement that will be attached. Explanatory statementல என்னலாம் எழுதுவோம், particulars of BR board resolutionல நம்ம என்னலாம் decide பண்ணோம் for going to a private placement, and justification for price. Private placement நம்ம 200 rupeesல பண்ண போறோம் per share முகேஷ் அம்பானிக்கு அப்படின்னா, அந்த பிரைஸ்ல நம்ம எப்படி அரைவ் ஆனோம், we have to justify the price. Amount intended to be raised through a private placement and kinds of securities that are offered. என்ன செக்யூரிட்டியை நீங்க private placementக்கு ஆஃபர் பண்றீங்க, டிபென்ச்சரா, ஈக்விட்டியா, preference-ஆ, எதை ஆஃபர் பண்றீங்க, and அதோட பிரைஸ் எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணோம். பட் ரிமெம்பர், SR is not applicable if offer is made. SR is not applicable if offer is made for
NCD and amount raised is less than or equal to limit under section 181C. அப்படினா 181C calculation I'll teach you in share capital and debenture once. 181C calculation you're calculating 181C limit. அதுக்கு கீழ if you are raising the money and it is a non-convertible debenture அப்படினா SR pass பண்ணுங்கிற அவசியம் இல்ல. In such case board resolution itself is sufficient. Very very important. Very very important. Right? In case you are going for a private placement of non-convertible debentures and the amount raised is less than or equal to limit under section 181C அப்படினா in that case no need to pass a special resolution. A board resolution is more than sufficient. And if amount raised is exceeding the limit of 181C, then you have to pass a SR. Then you have to pass a SR. And this is one very important point in this particular section 42, which is private placement from shared border countries. அப்படினா private placement ங்கிறது நீ எந்த இண்டிவிஜுவலுக்கு வேணாலும் போய் அவங்க கிட்ட என்ன கேட்கலாம், any identified persons you can go to and you can tell them, you can ask them, are you interested to buy the securities of my company? இப்போ let's say இந்த private placement offer நீ யாருக்கு பண்ற அப்படின்னா பாகிஸ்தான்ல உட்கார்ந்திருக்க ஒருத்தனுக்கு நீ என்ன சொல்ற, private placementல என்னோட கம்பெனி ஷேர்ஸை வாங்கிக்கிறீங்களா, will you be interested to invest in my company, I am privately offering you this அப்படின்னா private placement to a person sitting in Pakistan நீ பண்ற அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா டெரரிஸ்ட் ஃபண்டிங்ல இது வழியா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பாகிஸ்தான்ல உனக்கு இந்தியால வேற ஆளே கிடைக்கலையா, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒருத்தனுக்கு தான் நீ private placement பண்றியா, அப்படி அந்த மாதிரி shared borders, India is sharing borders with it shares borders with Bangladesh, Pakistan, அந்த மாதிரி shared borders countries கூட நீ அதுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கோ இல்ல அதுல இருக்கிற ஏதோ ஒரு பாடி கார்ப்பரேட்கோ நீ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ற அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் யாரோட பர்மிஷன் கேட்டுடுவா, you go and ask home ministry. Okay, so first you get government of India permission. அவங்க கிட்ட போய் சொல்லு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட நான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன், ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் கிட்ட நான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு வா, லெட் them check security reasons, அந்த கம்பெனி ஜெனியூனா இல்ல அது டெரரிஸ்ட் ஃபண்டிங் கம்பெனியா அப்படின்லாம் அவங்க செக் பண்ணிட்டு தான் உனக்கு என்ன கொடுப்பாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா you can go for private placement even to those people with whom India is sharing who live in countries or those body corporates which are incorporated in countries with whom India shares a land border. Okay, அப்படினா because see the main reason, logical reason இதை ஏன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, டெரரிஸ்ட் ஃபண்டிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்போ எப்படி டெரரிஸ்ட் ஃபண்டிங்லாம் நடக்கும், அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி let's say a company, a sham company, a dummy company will be opened in India. இந்த dummy company என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்துலாம் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு they will take funds, they will take money inside the company in the form of capital and they will fund terrorism. So we told no boss, if you have shared borders, if you are shareholder to whom you are making a private placement or a company to whom you are making a private placement, if that is located in a country with which India shares the land border அப்படினா நீ first போய் ministry கிட்ட கேட்டுட்டு வா, first ask the government of India, அவங்க okay சொல்லிட்டாங்கன்னா we will go, not a problem, but அவங்க கிட்ட first approval வாங்கிட்டு வா. அடுத்தது is that identified person கிட்ட நீ போய் பிரைவேட் பிளேஸ்மென்ட்க்கு கேக்குறல, அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், they can subscribe in the form of check, demand draft, any other banking channel but not in cash. Again the simple reason is to avoid, okay, cash வழியா பண்ணீங்க அப்படினா one is அந்த routing, that is cash எங்க போகுதுங்கறத ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். So cash வழியா you are not supposed to do the transaction. check, demand draft, DD வழியா கொடுத்துக்கோ, இல்ல any other transaction, NEFT, RTGS அதெல்லாம் பண்ணிக்கோங்க, not supposed to do it in cash. And if a company allots securities to more than prescribed number, நம்ம என்ன சொன்னோம், பிரைவேட் பிளேஸ்மெண்ட் எத்தனை பேருக்கு பண்ணோம், ஒரு வருஷத்துல 200 பேருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டில 200 பேருக்கு தான் பண்ணலாம். நீ என்ன சொல்ற, அதெல்லாம் முடியாது, நான் 500 பேருக்கு பண்ணுவேன், பண்ணிக்கோ. ஆனா அதுக்கப்புறம் அது it will not be known as private placement, it will be known as a public offer. It will be a deemed public offer. நாங்க மரியாதையா என்ன சொன்னோம், நீ 200 பேருக்கு மட்டும் பண்ணு, அது பேரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட். நீ 1000 பேருக்கு பண்ணி வச்சிருக்க, அது பிரைவேட் பிளேஸ்மெண்டா. 1,00,000 பேருக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்க, அது பிரைவேட் பிளேஸ்மெண்டா. தட் இஸ் a public offer, it's not a private placement. Private placement is limited to 200 members. If you are issuing for more than 200 members, you name it private placement, you call it private placement, but we will not consider it as a private placement. It is clearly a deemed public offer. ஏன் மேம் 200 பேருக்கு பண்றதா அவன் ஏன் மேம் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் சொல்லுவான், அவனும் பப்ளிக் ஆஃபர் தான் சொல்லுவான்ல, சொல்ல மாட்டான். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் சொன்னா ரூல்ஸ் கம்மி, அதனால என்ன சொல்லுவான், நான் 1,00,000 பேருக்கு கொடுத்தேன் ஆனா இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் தான். அதெல்லாம் கிடையாது. 200க்கு மேல கொடுக்குறேன்னா அது இட்ஸ் a deemed public offer. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் சொல்லி என்ன வேணாலும் சொல்லு, இட்ஸ் a deemed public offer.
and the application money that you raise through private placement, that also should be kept in a separate bank account and it should be used against for only allotment. அப்படி allot பண்ணலனா அந்த காசை ரீஃபண்ட் பண்ணிடணும், வேற எதுக்கும் யூஸ் பண்ண கூடாது. And remember, multiple private placements ஒரே டைம்ல பண்ணக்கூடாது. ஒரு private placement ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த private placement முடிச்சதுக்கு அப்புறம் தான் you have to go for the next private placement. Simultaneously, you're not supposed to issue new shares. You're not supposed to offer fresh shares for private placement unless the existing private placement has been completed or the existing private placement நீங்க withdraw or abandon பண்ணிட்டீங்கன்னா புதுசா போலாம். Simultaneously ரெண்டு மூணு private placementலாம் ஒரேடியா பண்ண கூடாது. ஒரு டைம்ல ஒரு private placement first பண்ணி அதை complete பண்ணு, அதுக்கப்புறம் go for a new private placement. Simultaneously you cannot go for two private placements. இப்போ எக்ஸாம்ல கன்ஃபியூசிங்கா எப்படி கேட்பான் அப்படின்னா, you went for a private placement of equity shares, okay, and same time இன்னும் இந்த ப்ராசஸ் முடியல, போயிட்டு தான் இருக்கு, அதே டைம்ல private placement of debentures பண்றேன், இது அலௌடா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஒரே டைம்ல ரெண்டு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது பண்ணும், கரெக்ட். ஆனா நான் ஃபர்ஸ்ட் பண்ணது என்னது, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி. அடுத்தது நான் சைமல்டேனியஸா ஆரம்பிச்சது என்னது, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். இப்படி பண்ணலாமா அப்படின்னா த ஆன்சர் இஸ் நோ. எந்த கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டியா அது இருக்கட்டும், ஈக்விட்டியா இருக்கட்டும், ப்ரெஃபரன்ஸா இருக்கட்டும், டிபென்ச்சரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஸ்டார்ட் அனதர். ஒன்று அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதோட அலாட்மெண்ட்டை, இல்லாட்டி அந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டை வித்ட்ரா ஆர் அபேண்டன் பண்ணியிருக்கணும். இது பண்ணாம புது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் போக முடியாது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது this prohibition applies irrespective of the type of securities and applicationல raise பண்ண amount என்ன மேம் பண்ணும் அப்படின்னா 60 நாளுக்குள்ள அலாட் பண்ணிடணும். அப்படி அலாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் ஃபைல் பண்ணி யாருக்கெல்லாம் அலாட் பண்ணிக்கிறோம் அவங்க டீடைல்ஸ்லாம் எழுதி PAS3ல 15 டேஸ்க்குள்ள யாருக்கு கொடுத்துடணும், ROCக்கு கொடுத்துடணும். அப்படி அலாட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும் within a period of 15 days. அப்படி ரீஃபண்ட்ல டிஃபால்ட் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் at the rate of 12% per annum. பப்ளிக் ஆஃபர்ல ரீஃபண்ட் பண்ணல அப்படின்னா within 15 days interest is at the rate of 15%. மேம் அங்க மட்டும் 15 இங்க மட்டும் 12 எப்படி மேம் நான் ஞாபகம் வச்சுப்பேன்? லாஜிக்கலா யோசி. அங்க நீ பப்ளிக் ஆஃபருக்கு போயிருக்க, மக்கள் கிட்ட இருந்து காசை ரேஸ் பண்ணிருக்க, ஹியூஜ் அமௌண்ட் ஃப்ரம் a lot of people you have raised. அவங்களோட காசை நீ ஒன்னு அலாட் பண்ணி இல்லாட்டி 15 நாளுக்குள்ள ரீஃபண்ட் பண்ணு. ரீஃபண்ட் பண்ணலனா இன்ட்ரெஸ்ட் இஸ் at the rate of 15%. இங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட் 200 பேருக்கு தான் ஒரு வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம், பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டே பண்ணிருக்கோம். ஸோ அதனால இங்க பப்ளிக் அட் லார்ஜ் கிடையாது, 200 பேர் தானே, அதனால 15%க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, 12% இருக்கு. ஓகே. அண்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்றீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க கூடாது. ஏன்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் a specific offer. ஃபவுண்டேஷன்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் a specific offer, not a general offer. ஸோ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கம்பெனி should maintain a register of private placement in form PAS5. and in the section if you do any default, penalty for the company promoter director will be fine up to 2 crores or private placement amount whichever is lower and refund money within 30 days plus interest at the rate of 12% per annum you will have to pay. இதுல நான் ஒண்ணே சொல்ல வந்துட்டேன். பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல லாஸ்ட் பாயிண்ட் ஒன்னு சொல்லிடுறேன். பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல என்னது அப்படின்னா, in public offer you give a prospectus. private placement ஓட டாக்குமெண்ட் ஓட பேரு is not prospectus, we call it private placement offer letter cum application. okay, private placement offer letter cum application. இதோ இங்க இருக்கு பாரு. private placement is done through a document and that is known as a private placement offer letter cum application. So that is your entire chapter prospectus oda revision. மேம் இன்னொரு 4 செக்ஷன் இருக்கே, எஸ் அந்த 4 குட்டி குட்டி பெனால்டி செக்ஷன்ஸை கடகடன் முடிச்சுட்டு we'll close the chapters. First section number 37 போலாமா? Or let's start with 38. 38 ஒன்னும் இல்லப்பா. 38 is punishment for personation for acquisition etc of securities. That is ஒருத்த fraudulent அவன் ஷேர் ஹோல்டர் கிடையாது, fictitious
fictitious is applying to get the shares of the company அப்படினா அவனுக்கு section 447 will be applicable. A person shall be liable under section 447. What is 447? Fraud section. He'll be liable under section 447 if he applies to the security in fictitious name. பொய்யான பேர்ல. ஏன் மேம் ஒருத்த பொய்யான பேர்லலாம் அப்ளை பண்ணுவா அப்படின்னா நிறைய டைம் நீ நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்ப அவங்க வந்து ஜொமேட்டோட ஐபிஓக்கு அப்ளை பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓக்கு அப்ளை பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஒருத்தவங்க ஒரு தடவை அப்ளை பண்ணா there's a probability that they can be rejected. கரெக்டா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா சில பேரை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகலாங்கிற சான்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற வேற பேர் வச்சு they will apply to the security. அந்த மாதிரி ஒருத்த fictitious பேர்ல கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸ் அக்வயர் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கு what will be applicable? Section 447 will be applicable. Section 447 fraud section will be applicable if a person makes an application in fictitious name to the company or he is applying multiple times. ஒருத்த ஒரு அப்ளிகேஷன் தானே கொடுக்கணும், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீ கொடுக்குற அப்படின்னா then what will be applicable? Section 447. Or somebody who is inducing directly or indirectly a company to allot or register any transfer of securities to him. நீ வந்து directly or indirectly company-யை இவனுக்கு allot பண்ண அவனுக்கு allot பண்ண அப்படின்னு induce பண்றனா ஓ மேலேயும் section 447 will be applicable. The provision under section 1, that is 447, shall be prominently reproduced in every prospectus or form of the application. அப்படின்னா எல்லா ஃபார்ம்லயும் எல்லா ப்ராஸ்பெக்டஸ்லயும் கிளியரா எழுதினுங்க யாராவது ஒருத்தர் ஃபிக்டிஷியஸ் நேம்ல அப்ளை பண்றீங்க அந்த மாதிரி ஏதோ ஃப்ராடுலண்டா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 447 அப்ளை ஆகணும். கிளியரா கம்பெனியோட எல்லா ப்ராஸ்பெக்டஸ்லயுமே எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லயுமே கிளியரா எழுதிருங்க. இதை தவிர என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்டிஷியஸ் பேர்ல நீ அப்ளை பண்ணி உனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு, உனக்கு ஷேர்ஸ் நாங்க அலாட் பண்ணிருக்கோம், அந்த ஷேர்ஸ் நீ மார்க்கெட்ல வித்து ஏதோ ப்ராஃபிட் பண்ணிருக்க அப்படின்னா that profit disgorged gain அப்படின்னா அந்த unfair profit யாருக்கு கொடுத்தனோ that unfair profit that is made by you, it will be taken from you back and it will be credited to IEPF account. Investor Education and Protection Fundல நம்ம என்ன பண்ணிடுவோம், கிரெடிட் பண்ணிடுவோம். அப்படினா மேம் செக்ஷன் நம்பர் 38 னா ஒண்ணும் இல்ல மேம், யாரோ வந்து fictitious பேர்ல they are personationனா they are pretending to be someone and fictitious பேர்ல தான் கம்பெனியோட செக்யூரிட்டிஸ்க்கு அப்ளை பண்றாங்க அப்படினா செக்ஷன் 447 fraud will be applicable. And what we told was அந்த செக்யூரிட்டி ஃபிக்டிஷியஸ் பேர்ல நீ வாங்கின செக்யூரிட்டிஸ்னால உனக்கு ஏதோ ஒரு டிஸ்கார்ஜ்டு கெயின் வந்திருக்கு, உனக்கு ஏதோ அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைச்சிருக்குன்னா அந்த கெயினை நான் ரெக்கவர் பண்ணி எந்த அக்கௌண்ட்ல போடுவோம், IEPF அக்கௌண்ட், இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் போட்டுருவோம். அண்ட் அடுத்தது இஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் ஃப்ராடுலண்ட்லி இன்டியூசிங் பர்சன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் அ கம்பெனி. நீ யாரையோ இன்டியூஸ் பண்ணிருக்க, யூ ஹேவ் இன்டியூஸ் சம்படி, யாரையோ நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களை கம்பெனியோட செக்யூரிட்டிஸை வாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா for example a person is liable under section 447 if he knowingly or recklessly makes a false, deceptive or misleading statement. இந்த கம்பெனி சூப்பரா ஆஹா ஓஹோன்னு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீ பொய் சொல்லியிருக்க, லைக் ஹர்ஷத் மேத்தா பொய் சொல்லி மக்களை நம்ப வச்சு அந்த செக்யூரிட்டியை வாங்க வச்சிருக்க. இஃப் யூ ஹவ் knowingly or recklessly made a false, deceptive or misleading statement or deliberately conceals material fact, வேணும்னே ஏதோ ஒன்றை மறைச்சிருக்க, மக்கள் அதை நம்பி கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இஃப் believing that a person has entered into an agreement for acquiring, disposing, subscribing or underwriting security, then you will be punishable. Punishable is what they are telling, and you will be punishable under section 447. You will be punishable under section 447. Right? That is what is given here. And the last is action by affected persons. This is nothing but it says that, let's say a group of shareholders, they believed a false information that somebody gave and they applied to the securities of the company. Now they have suffered losses. ஏதோ நீ பொய்யா சொல்லியிருக்க, அதை நம்பி ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10,000 பேர் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சூட் கேன் பி ஃபைல்ட், அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ்
எனி பர்சன், அந்த 10,000 பேருமே கேஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் போடலாம், ஒரு குரூப் ஆஃப் பர்சன், ஒரு 10 பேர் சேர்ந்து போடலாம், or any association of persons. People together can also come and file a case if affected by any misleading statement or inclusion or omission in the prospectus. Prospectusல ஏதோ நீங்க எழுதல, or ஏதோ தப்பா எழுதிருக்கீங்க, or ஏதோ பொய்யா சொல்லிருக்கீங்க அப்படின்னா அதனால அஃபெக்ட் ஆனவங்க அந்த ஒருத்தங்க கூட போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம், or அஃபெக்ட் ஆன குரூப்பா நீங்க எல்லாருமே போலாம், or சில பேர் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கூட போய் அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸை file பண்ணலாம் is what is given here. And the last is the concept of GDR, which I am not covering right now. GDR, I am not covering GDR. Okay, it's a very simple concept, not very important from examination point of view. You can go through my classwork diagram of GDR and that will be more than sufficient. GDR is nothing but when Indian shares has to be listed in the foreign stock market. That is known as GDR. Or 1 second, let me just teach it. 2 minutes, let me teach it. Then you will tell, ma'am, GDR நடத்தவே இல்லை, ரிவைஸே பண்ணல. Let me teach it. Okay. Last section is section 41, which is global depository receipts. இது என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வழியா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்தியன் கம்பெனியா? ஆமா மேம். அவங்க எதுல லிஸ்ட் ஆயிருக்காங்க? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போ ரிலையன்ஸோட ஆசை என்னன்னா அவங்க லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் அவங்க ஷேர்ஸை விற்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா டைரக்டா அவங்க ஒன்னு they can get listed in the London Stock Exchange, or another option that I have is they can go for GDRs. You can go for a GDR. How does GDR work? I will tell you how does GDR work அப்படின்னா, Reliance Industries Limited, let's say அவங்க 10,000 shares they want to issue it to investors who are outside India. NRIs இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு they want to sell 10,000 shares of theirs அப்படின்னா what they will do is இந்த 10,000 ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் பேங்க் கிட்ட, டொமெஸ்டிக் பேங்க் கிட்ட நம்ம போய் இந்த 10,000 ஷேர்ஸோட கஸ்டடியே கொடுத்துருவோம். டொமெஸ்டிக் பேங்க் கிட்ட நம்ம இந்த 10,000 ஷேரை கொடுத்துருவோம். லெட்ஸ் சே ரிலையன்ஸ்க்கு அந்த டொமெஸ்டிக் பேங்கா யார் ஆக்ட் பண்றா? HDFC. Okay, so to HDFC bank, HDFC Mumbai, we have given them 10,000 shares. இவங்க இந்த ஷேர்ஸை வச்சுப்பாங்க. அதனால இவங்க பேர் என்னது? டொமெஸ்டிக் கஸ்டோடியன் பேங்க். இவங்க பேர் என்னது? டொமெஸ்டிக் கஸ்டோடியன். இட்ஸ் a domestic bank. இந்தியால இருக்க பேங்க் which is having custody of the shares. அதனால இவங்க பேர் என்னது? டொமெஸ்டிக் கஸ்டோடியன் பேங்க். இந்த டொமெஸ்டிக் கஸ்டோடியன் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, it keeps the underlying equity shares in a safe custody. இவங்க இந்த 10,000 ஷேர்ஸை வச்சுட்டு இவங்க ஃபாரின்ல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு கால் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே ஃபாரின்ல என்ன பேங்க் இருந்திருக்கு? பேங்க் ஆஃப் லண்டன் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோ. இவங்க பேங்க் ஆஃப் லண்டனுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க? இங்க பாருங்கப்பா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் அப்படின்னு ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு, அவன் ஒரு 10,000 ஷேர்ஸ் எங்க கஸ்டடியில கொடுத்துருக்கான், அதை ஃபாரின்ல யாருக்காச்சும் வாங்கணுமா? அப்படி வாங்கணும்னா ஏன் முடியாம வாங்கிக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட சொல்வான்? பேங்க் ஆஃப் லண்டன் கிட்ட சொல்வான். இந்த பேங்க் ஆஃப் லண்டன் எங்க இருக்கு? ஆப்வியஸ்லி லண்டன்ல இருக்கு. ஸோ அதனால இது பேர் என்னது? ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க். ஓவர்சீஸ். ஏன் ஓவர்சீஸ்? பிகாஸ் இட் இஸ் அவுட்சைட் இந்தியா. டெபாசிட்டரி பேங்க் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா டெபாசிட்டரி பேங்க்னா they will act as a depository. எப்படி இந்தியால NSDL CDS எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இந்த GDRs ட்ரேட் பண்றதுக்கு இவங்க என்னவா ஆக்ட் பண்ணுவாங்க? டெபாசிட்டரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்க பேர் ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க். இந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10,000 ஷேர்ஸை they will make it into GDR. அதே தான். இப்போ ஒரு பேப்பர்ல மட்டும் பேப்பர் துண்டுல ஷேர்ஸுக்கு பதிலாக என்னன்னு எழுதிடுவாங்க? GDRன்னு எழுதி அதை they will sell it to people in London. இப்போ லண்டன்ல ஒருத்தன் ரிலையன்ஸோட ஷேர்ஸை வச்சுக்கல, ஆனா என்ன வச்சிருக்கா? ரிலையன்ஸோட GDR. GDR is nothing but when a foreigner holds any interest in the company, it cannot be in the form of shares, it will be in the form of GDR, Global Depository Receipt. It's a receipt. It's a piece of paper that says that you have invested in a global company. For Alex who is sitting in London, Reliance India is a global company, correct? So he has invested in Reliance India through a receipt, through a piece of paper. That is an evidence. That evidence is known as Global Depository Receipt. இப்போ இந்த Global Depository Receipt, இந்த GDR, can you trade it in the market? Yes. லண்டன் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த GDRs என்ன பண்ணலாம்? பை அண்ட் செல் நீங்க பண்ணிக்கலாம். So that is what is known as GDR. ஒரு இந்தியன் கம்பெனிக்கு அவங்களோட ஷேர்ஸை ஃபாரின்ல இஷ்யூ பண்ணும் அப்படின்னா டைரக்டா பண்ண முடியாது. they do it via a GDR which is known as Global Depository Receipt. இங்க 3 பார்ட்டிஸ் மெயினா இருக்கும். There will be the company, the Indian company Reliance. There will be their domestic custodian of bank who will have the physical possession of the shares. இவங்க கால் பண்ணி யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் GDR சர்டிபிகேட்ஸ் மாதிரி பண்ணி அதை
மக்களுக்கு யாரெல்லாம் interested to buy the shares of Reliance, so foreignல லண்டன்ல யாருக்கெல்லாம் ரிலையன்ஸோட ஷேர்ஸை வாங்கணுமோ அவங்களுக்கு GDR என்ன பண்ணிடுவான், இஷ்யூ பண்ணிடுவான். Are you able to understand? GDR இஷ்யூ பண்ணிடுவான். இப்போ அலெக்ஸ்னு லண்டன்ல உட்காந்துருக்க ஒருத்தனும் ரிலையன்ஸோட ஷேர் வச்சிருக்கான். தீபிகான்னு சென்னையில இந்தியாவில் உட்காந்துருக்க ஒருத்தவங்களும் இன்னைக்கு ஷேர்ஸ் ரிலையன்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. லண்டன்ல அலெக்ஸ் உட்காந்துருக்கா, அவனும் என்ன ஹோல்ட் பண்றான், ரிலையன்ஸோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றான். பட் நவ் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் GDR, Global Depository Receipts. And can this GDRs be traded in the market? The answer is yes. மேம் இப்போ அலெக்ஸால மீட்டிங்ல ஓட் பண்ண முடியுமா மேம்? இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல we have studied that every shareholder can vote in the company அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அலெக்ஸால ஓட் பண்ண முடியுமா அப்படின்னா அலெக்ஸ் can vote not directly but through the depository. Let's say மீட்டிங்கோட நோட்டீஸ் வரும்ல, அதுல அஜெண்டாலாம் எழுதிருக்கும்ல, அலெக்ஸ் வந்து அவன் அகெயின்ஸ்ட் த ரெசல்யூஷனா ஃபார் த ரெசல்யூஷனான்னு என்ன பண்ணுவான், அகெயின்ஸ்டா இல்ல ஃபாரான்னு he will actually inform the Bank of London, that is, which is the overseas depository, and overseas depository will tell that response to Reliance India. Are you able to understand? So this is your entire chapter of depository. Section depository is also covered. This is your entire chapter of prospectus and allotment. Very, very, very important chapter. If learned logically in the sequence that I gave you, it's a very easy chapter. Make sure that you complete it today itself. And idukapro question bank drive inga keeda ungalku vandu comment section la illa description box la renduthlayume na drive oda link kuduthirken. And the link la poi question bank na topic wise arrange pannirken. Ovvoru section mudinjone and the section la ennala previous questions கேட்டிருக்காங்களோ, என்னெல்லாம் MTP RTP SMல கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கம்பைல் பண்ணிருக்கேன். அந்த क्वेश्चन படிச்சிட்டு you work it out. So concepts are done, question bank is done. Now you should be absolutely clear with the chapter prospectus. உனக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்குனா கூட you can post it below and I will help you out guys. I hope you understood the entire chapter of prospectus with the same amount of clarity. For people who are watching, who have attended my regular classes, who are watching, I've almost taken everything, even illustrations. நான் அங்க கிளாஸ்ல வேற ஏதோ கம்பெனி, இது நம்ம நைக்காதோ ஏதோ ஓபன் பண்ணி பார்த்திருப்போம். இங்க நான் Zomato இது காட்டியிருக்கேன். But almost same I have covered it. So make sure that you have your notes in front of you and do a complete revision and put in the comment box that you're 100% thorough with prospectus. Okay, and I would really love to hear your feedback in the comment section if you really enjoyed the video. And like this, we'll cover the next chapters also soon. Thank you so much. I'll see you guys in the next video.